ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு த ரியாக்ட் பிகினர் சீரிஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டீஸ்ட்ரக்சரிங். டீஸ்ட்ரக்சரிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ES6ல இருக்க ஒரு கான்செப்ட். ரியாக்டில் இது ரொம்ப ஒய்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடில் போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம டீஸ்ட்ரக்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இது ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிடையாது, நம்ம பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட். ஸோ வந்து ஒரு index.html வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற ஒரு ஃபோல்டரில் index.html கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு index.js வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா index.html இது ஒர்க்காக வைக்கிறதுக்காக நம்ம எதுவும் HTML எதுவும் ரெண்டர் பண்ண போறதில்ல. இது ஒர்க்காக வைக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள போயிட்டு நான் HTML அப்படின்னு டைப் பண்றேன். உங்களுக்கு வந்து எம்எட் வந்து வரும். அதில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து இந்த HTML வந்து ஃபுல்லா வந்து லோட் ஆயிடும். இப்போ நம்ம இதை ஒர்க்காக வைக்கிறதுக்கு நீங்க பாடியில போயிட்டு ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சோர்ஸ்ல வந்து நம்ம index.jsன்னு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி. அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் ஒரு கன்சோல் லாக் மட்டும் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்வரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு பேஜ் வந்து பிளாங்காக தான் இருக்கும். நம்ம பண்ண போகிற எல்லாமே கன்சோலில் மட்டும்தான். இப்போ நான் போட்ட கன்சோல் லாக் வந்து ஹேன்றது வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டீஸ்ட்ரக்சரிங் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்நாக் நேம் வச்சுக்கலாம். உள்ள வந்து கீ வேல்யூஸ் வந்து பீஸா நேம் வந்து பீட்சான்னு வச்சுக்கிறேன். அடுத்து சைஸ் வந்து 10ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாப்பிங் வந்து சீஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ கான்ஸ்ட் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஸ்நாக் டாட் நேம் அப்படின்னு ஸ்நாக் டாட் நேம் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கான்ஸ்ட் சைஸ் வந்து ஸ்நாக் டாட் சைஸ்ன்னு வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். கன்சோல் டாட் லாக் இங்கே வந்து நேமையும் சைஸையும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கு, பீஸா 10ன்னு வந்திருக்கு. நம்ம ரெண்டு தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இதே இது ES6ல் இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ES6ல் இதே சின்டாக்ஸை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணிட்டு நேம் சைஸ் இப்போ டாப்பிங்காக எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டாப்பிங் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்நாக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து டீஸ்ட்ரக்சரிங்கோட சின்டாக்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும். இது ES6ல் இருக்க சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதே தான். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணேன். நம்ம முதல் வந்து டாட்ஸ் போட்டு எழுதணும்ல, அதுவும் இதுவும் ஈக்குவலண்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணியிருக்கோம் ES6ல். இதுதான் வந்து நம்ம ரியாக்டில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங் பார்க்கலாம். இந்த கன்சோல் லாக் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். நான் உள்ள வந்து நார்மலாக 1 2 3 4 5 ஓகே 5 எலமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இப்போ நம்ம டீஸ்ட்ரக்சர் இப்போ அரே டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறப்போ நம்ம அரே சிம்பிள் வந்து போடணும். இப்போ நான் சும்மா வந்து A, B அப்படின்னு சொல்லி போடுறேன். A, B is equal to numbers அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, console.log A, ஓகே, ஸோ இப்போ கன்சோலில் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இது வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங். ஸோ இது எல்லாமே ES6ல் நம்ம ரியாக்டில் இந்த ES6ல் இருக்க இந்த சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் டீஸ்ட்ரக்சரிங்க்கு. ஸோ அரே டீஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணி பார்த்துருக்கோம், அது மாதிரி ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு அதை எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ஃபங்க்ஷன் இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸ்நாக்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, அதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். சர்வ் ஸ்நாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரிட்டர்ன் பண்ண போகுது இந்த ஃபங்க்ஷன். நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன்
இந்த ஃபங்ஷன் வந்து கால் பண்றோம். இந்த ஃபங்ஷன் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இத வந்து இப்ப எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபங்ஷன வந்து கால் பண்றேன். இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். ஸ்நாக்ன்ற வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு சர்வ் ஸ்நாக். ஓகே. இப்போ இந்த வேல்யூஸ் இப்ப ஸ்நாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து இருக்கும். ஓகே. நம்ம டைரக்ட்டாவும் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் அப்படி பண்ணலாம். இப்போ பாருங்க. இதுல நேம், சைஸ், டாப்பிங் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ன்னு நான் வந்து இங்க வந்து பாஸ் பண்றோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, ஸ்நாக் பாஸ் பண்ணிட்டு, ஸ்நாக்ன்ற ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணிட்டு, அத வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். நம்ம எப்பயுமே ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பண்றப்போ, நம்ம இந்த சீக்வென்ஸ் ஃபாலோ பண்ணலாம் தேவையில்ல. இப்போ நான் இத வந்து எடுத்துட்டு சாரி கண்ட்ரோல் இசட். இப்போ நான் டாப்பிங் எடுத்துட்டு முன்னாடி கூட போடலாம். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்டரிங் வந்து எதுவும் கிடையாதுல்ல. ஸோ நம்ம எப்படி வேணா போடலாம். நமக்கு கரெக்ட்டா வந்து டீஸ்ட்ரக்சர் ஆயிடும். ஏன்னா இங்க கீ வேல்யூ மேப்பிங் தானே இருக்கும். ஸோ இப்போ நான் கன்சோல் லாக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. console.log இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றேன். இத காப்பி பண்ணிக்கிறேன். டாப்பிங், நேம், சைஸ். ஓகே. ஸோ பிரிண்ட் பண்ணோம்னா, நமக்கு வந்து சீஸ் ஓகே. நம்ம அதான் என்ன இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டாப்பிங் போட்டிருக்கோம். ஸோ அதனால சீஸ்ன்ற வேல்யூ வந்து வந்திருக்கு. பீஸா 10. ஓகே. கரஸ்பாண்டிங் கீ வேல்யூக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே. ஸோ இப்படிதான் வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் ஒர்க் ஆகும். இப்போ இதே மாதிரி இந்த ஃபங்ஷன்ல இருந்து எப்படி அரே ரிட்டர்ன் பண்ணா எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அரே ஃபர்ஸ்ட் நான் இத மாத்திடுறேன். இத அரேவா மாத்திக்கலாம். மாத்திட்டு அரேல கீ வேல்யூ சப்போர்ட் ஆகாதுல. ஸோ கீஸ வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பீட்சா 10 சீஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு டிஃபரன்ஸ் தான் வந்து என்னன்னா, நம்ம அரே டீஸ்ட்ரக்சரிங் பண்றப்போ ஆர்டர் மேட்டர்ஸ். நம்ம எந்த ஆர்டர்ல வந்து இருக்கோ, அது மாதிரி தான் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். நம்ம ஆர்டர் இப்போ வந்து இங்க வந்து ஆர்டர் மாத்தணும். ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்றப்போ ஆர்டர் மாத்தணும். பட் அரேல வந்து அந்த ஆர்டரிங் வந்து மாத்த முடியாது. இப்போ நான் அரே டீஸ்ட்ரக்சரிங் போறேன். ஓகே. ஸோ இப்போ நான் இப்படி வந்து டீஸ்ட்ரக்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டாப்பிங்க்கு நம்ம எக்ஸ்பெக்டட் இப்போ ஆப்ஜெக்ட்டா இருக்கும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து மேப் ஆயிட்டு சீஸ்ன்னு வந்துச்சு. ஆனா இப்போ அரேல வந்து அது வந்து ஆர்டரிங் தான் ஃபாலோ பண்ணும். அதனால இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இங்க வந்து மேப் ஆயிடும். டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, மேப் ஆயிடுச்சு. இப்போ டாப்பிங் வந்து பீட்சான்னு வந்து மேப் ஆயிடுச்சு. ஸோ அரே டீஸ்ட்ரக்சரிங் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம டேக் அவே என்னன்னா, ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கீ வேல்யூ தான். நம்ம என்ன ஆர்டர் வேணா ஃபாலோ பண்ணலாம். ஆனா அரே டீஸ்ட்ரக்சரிங்ல ஆர்டர் வந்து ஃபாலோ ஆகும். ஓகே. இப்போ ரியாக்ட்ல ஃபங்ஷனல் காம்போனன்ட்ல நம்ம ப்ராப்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் டீஸ்ட்ரக்சரிங் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அது நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு ஒரு சாம்பிள் வந்து காமிக்கிறேன். ஸோ நான் ஃபங்ஷன் காம்போனன்ட்னே ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து கால் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து இதுக்கு வந்து பாஸ் பண்ணலாம். ஃபங்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்றோம். நேம் அதே இது வச்சுக்கிறேன். அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். பீட்சா சைஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம இது அனுப்புறப்போ, நம்ம இங்க வந்து என்ன பண்ணுவோம், இத ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணுவோம். இப்ப ப்ராப்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா, இத வந்து இப்ப நீங்க கன்சோல் லாக் பண்ணீங்க. இந்த ப்ராப்ஸ் வந்து நமக்கு எப்படி ரிசீவ் ஆயிருக்கும் அப்படின்னா, இப்ப பார்ப்போம். ப்ராப்ஸ் வந்து நமக்கு என்ன ஆப்ஜெக்ட்டோ, அந்த ஆப்ஜெக்ட்டா வந்து அப்படியே ரிசீவ் ஆகும். நம்ம அத வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது தேவை அப்படின்னா, நேம் தேவை அப்படின்னு சொன்னா, நம்ம அத வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்குவோம். ப்ராப்ஸ்ல இருந்து. ஓகே. இப்ப நம்ம கன்சோல் லாக் பண்ணோம்னா, நேம் வந்து கன்சோல் லாக் பண்ணோம்னா இப்ப நம்ம ப்ராப்ஸ்ல இருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த வேல்யூ வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். பீட்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதர் வே இது இன்னும் வந்து ஷார்ட்டா நம்ம வந்து பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராப்ஸ வந்து இங்க ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கோடும் இனிமே தேவையில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேயும் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். நமக்கு வந்து நேம், சைஸ் இது 2 தான் தேவை அப்படின்னு சொன்னா, இங்கேயும் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். நம்ம ரிசீவ் பண்ற இடத்திலேயே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பீட்சான்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி டீஸ்ட்ரக்சரிங்கிற கான்செப்ட் வந்து ரியாக்ட்ல த்ரூ அவுட் எல்லா இடத்துலயுமே எந்த ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் டீஸ்ட்ரக்சரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.